அப்போ அந்த சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூவில் ரெண்டு விஷயம் பார்த்துருக்கீங்க, டேக்ஸ் ரெவன்யூ, நான் டேக்ஸ் ரெவன்யூ. அதில் டேக்ஸ் ரெவன்யூவில் டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ், நேர்முக வரி, மறைமுக வரி அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அதில் இந்த மறைமுக வரியினுடைய ஒரு வகைனா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சரக்கு மற்றும் சேவை டைப் ஆஃப் கூட்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், சரக்கு மற்றும் சேவை வரி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்தியா 1947 சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் இந்தியாவில் எடுக்கப்பட்ட பொருளாதாரம் சார்ந்த மிகப்பெரிய முடிவுகள்ல இந்த முடிவு ஒன்று. ஸோ நிறைய முடிவுகள் சொல்லலாம். 91 எல்பிஜி கொண்டு வந்தது, பண மதிப்பிழப்பு 2016 எடுத்துக்கப்பட்ட அந்த பண மதிப்பிழப்பை நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் 2017 எடுத்த மிக முக்கியமான ஒரு முடிவை நம்ம எதை பார்க்குறோம்னா இந்த ஜிஎஸ்டியினுடைய இன்ட்ரொடக்ஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டினா என்ன, ஏது, எப்படி கொண்டு வராங்க, எப்படி அமல்படுத்துறாங்க, ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்ன வகையான ஜிஎஸ்டி இருக்குது, ஜிஎஸ்டியினுடைய நல்லது என்ன, கெட்டது என்ன, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி பேசுவோம். ஸோ அந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜிஎஸ்டி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அன் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு மறைமுக வரி. ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மறைமுக வரி, சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இட் இஸ் அன் டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ். இது ஒரு இலக்கு சார்ந்த வரி. இலக்கு சார்ந்த வரினா என்ன அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். அது ஜஸ்ட் இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஜிஎஸ்டியினுடைய சிக்கலே இது ஒரு இலக்கு சார்ந்த வரி தான். ஏன் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். ஸோ அதுக்கடுத்து இதை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விற்பனை புள்ளியிலும் வசூலிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எப்பெல்லாம் ஒரு சேல்ஸ் நடக்குதோ அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன நடக்குன்னா இந்த இன்டைரக்ட் டேக்ஸான ஜிஎஸ்டி வந்து வசூலிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், ரைட்டுங்களா? ஸோ அப்போ இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்தே இந்தியாவில் இருந்துச்சான்னு கேட்க கிடையாது. ஸோ இந்த ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா பின்னால தான் அறிமுகப்படுத்தப்படுது, சரிங்களா? பின்னால தான் இந்த ஜிஎஸ்டி வந்து அறிமுகப்படுத்தப்படுது. அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு ஜிஎஸ்டி அப்படிங்கக்கூடிய ஒரு டாக்ஸேஷன் வந்து கிடையாது. ஸோ இதனை தொடர்ந்து 1991 எல்பிஜி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஜிஎஸ்டி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு காலகட்டங்களையும் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஜிஎஸ்டி கொண்டு வரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு முயற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் மாநில அரசுகள் வந்து இதுக்கு ஒத்துக்கல. நிறைய மாநில அரசுகள் வந்து இதுக்கு ஒத்துக்கல அப்படிங்கிறத பார்க்குறோம், சரிங்களா? ஸோ இந்த மாநில அரசுகள் வந்து ஒத்துக்காததன் காரணமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் நிறைய காலகட்டங்களில் ஜிஎஸ்டியை கொண்டு வரதுக்கான நடவடிக்கைகளை எடுப்பாங்க, கைவிட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரியான நடவடிக்கைகள் போயிட்டே இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் கடைசியா 2016 அது தொடர்பான ப்ரொவிஷன்லாம் உருவாக்கி 2017 அதை வந்து அறிமுகப்படுத்துறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பேசுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிஎஸ்டியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை தெரிஞ்சுக்கோங்க. ஜிஎஸ்டி வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா அதனோட ஹிஸ்டரி வந்து 2003 கேல்கர் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆன் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம், சரிங்களா? மறைமுக வரியின் மீதான கேல்கர் பணிக்குழு, சரிங்களா? இந்த கேல்கர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பர்சன், சரிங்களா, ஒரு நபர். ஸோ அவர் என்ன பண்ணுவாருன்னா 2003 இந்த குழுவினுடைய இந்த குழு தான் என்ன பண்ணுன்னா முதல்ல என்ன செய்யும்னா இங்க இருக்கக்கூடிய ஜிஎஸ்டியை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து அறிவிப்பாங்க, சரிங்களா?
சரிங்களா. ஸோ இந்த கேல்கர் டாஸ்க் ஃபோர்ஸ் சரிங்களா, மறைமுக வரியின் மீதான கேல்கரின் பணிக்குழு சரிங்களா, அல்லது அந்த இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இவங்க தான் வந்து முதல்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிஎஸ்டியை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்திருப்பாங்க. 2006 வந்து அரசாங்கம் இதுக்கான நடவடிக்கைகள்லாம் எடுக்கும், பட் ட்ராப் ஆயிரும். ஸோ இதனை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவில் ஒரு டேக்ஸை கொண்டு வரணும், ஒரு வரியை வந்து கொண்டு வரணும் அப்படின்னா அந்த வரி கண்டிப்பாக என்ன செஞ்சிருக்குன்னா கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கு, அரசியலமைப்புல மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஜிஎஸ்டி அரசியலமைப்பு முன்னாடி கொண்டு வரும் போதே இருந்துச்சான்னு கேட்ட கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா பின்னால தான் உள்ள கொண்டு வராங்க. ஸோ அதுக்காக அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா 2016 101 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 101வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. ஸோ இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியினுடைய அறிமுகத்தை பத்தி பேசுது. இதில் ஒரு சில ஆர்டிகல் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஓகேவா, ஸோ இதை நோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 101வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் என்ன பண்றாங்கன்னா ஒரு 3 ஆர்டிகல் வந்து ரொம்ப முக்கியமா உள்ள கொண்டு வராங்க. சரத்து ஆர்டிக்கல் வந்து சரத்துன்னு தாங்க சொல்லணும், ஓகேங்களா. ஸோ 246A சரிங்களா, 246A கொண்டு வராங்க. சரத்து வந்து கிட்டத்தட்ட 412 சரத்துகள் இருக்கு. சரத்துகள் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்கள், அந்த அந்த என்னன்னா சரத்துகள்ங்கிறது கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பாயிண்ட் மாதிரி அந்த மாற்றம் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து மென்ஷன் பண்ணிட்டு ஏற்கனவே இல்லாத கூட நம்ம மென்ஷன் பண்ணோம்னா ஆட் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன், அதாவது வந்து இப்ப எம்பிஸ் வந்து அதை ஆதரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதை மாற்றம் செய்யலாம். ரொம்ப கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்னு சொல்லுவோம். எப்படி ஒரு சட்டம் வந்து சட்டமன்றத்தால இயற்றப்படுதோ அதே இந்த நாடாளுமன்றம் இருப்பாங்க இல்லையா, வந்து சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டியூஷன்ல சேஞ்சஸ் தேவைன்னா நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இன்க்ளூட் பண்றதுன்னா பண்ணிக்கலாம், ஏதாவது இன்க்ளூட் பண்றதா தான் பண்ணிக்கலாம். ஏதாவது வெளியே எடுக்கணும்னா நம்ம வெளியே எடுக்கிறதுக்கு அவ்வளவு ஒத்துழைப்பு இருக்குதா? ஏன்னா வந்துட்டு அது ஒரு சில ப்ரொவிஷன் வந்து மேபி ஒரு சில காலகட்டங்கள்ல வளர்ச்சிக்கு பெரிய முட்டுக்கட்டையா இருக்கும். உதாரணத்துக்கு இந்த வளர்ச்சிக்கு பெரிய முட்டுக்கட்டையா இருக்கலாம். பொதுவாக வந்துட்டு அது வந்து அம்பேத்கரால வந்துட்டு கரெக்டே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணப்படுது. இன்னைக்கு அது வேணாம்னு எடுக்கும் போது அது மிகப்பெரிய ப்ராப்ளத்தை உண்டாகுது. தேவையில்லாதது எடுக்க மாட்டாங்க, ஒரு சில விஷயங்கள் தேவைப்படும். உதாரணத்துக்கு 1950 கான்ஸ்டியூஷன் கொண்டு வரும்போது என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய லேண்ட் ரிஃபார்ம்ஸை கொண்டு வரணும், நில சீர்திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த உள்ள வச்சாங்க. சொத்துரிமை அப்படிங்கிறத உள்ள வச்சாங்க. இந்த சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமையாகவே கொடுத்தாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்டாகவே கொடுத்தாங்க. இப்படி அடிப்படை உரிமையாக சொத்துரிமை கொடுக்கும்போது எங்கே சிக்கலாயிடுச்சுன்னா, நிறைய சொத்து வச்சுருக்கவங்க அவங்க சொத்து தரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து அடிப்படை உரிமையாக சொத்துரிமை இருக்குது அப்படின்னு. நாங்கள் வந்து அது இல்லாமல் அரசாங்கம் வந்து ஏதாவது ஒரு பாலம் கட்ட போகிறாங்க, ரோடு போகிறாங்க, ஸோ நில அபகரிப்புக்கு போகிறாங்க, இல்லை எங்களால் தர முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, இது வந்து அரசாங்கத்தினுடைய வளர்ச்சி பணிக்கும் சரி, மக்கள்கிட்ட அந்த சொத்தை பிரித்து கொடுக்கக்கூடியதுக்கும் சரி. ஸோ இதனால அதை 42வது அமெண்ட்மெண்ட்டில் அதை எடுத்தாங்க 76 சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வளர்ச்சிக்கு மேபி ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் வந்து தடையாக இருக்கலாம். ஸோ அப்போ அதை மாற்றி வேற எங்காவது வைக்கலாம், இல்லை அதை கேன்சல் பண்ணலாம், ட்ராப் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சரிங்க. இன்னைக்கு வந்து ஆங்கிலோ இண்டியன்ஸ்க்கு வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ 2019 அந்த 20 வரும்போது என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஆங்கிலோ இண்டியன்ஸ்னுடைய ரிசர்வேஷனை கேன்சல் பண்ணாங்க. ஸோ ஏன்னா இப்போ ஆங்கிலோ இண்டியன்ஸ்னுடைய பாப்புலேஷனே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ அது அந்தந்த காலகட்டங்களில் இருக்கிறத பார்த்து பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு அடுத்து இல்லை 246. ஸோ இது வந்து என்ன செஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய
மத்திய மற்றும் மாநில அரசுகள் ஜிஎஸ்டி தொடர்பான சட்டங்களை உருவாக்குவதற்கான அதிகாரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அங்க இருக்கக்கூடிய மத்திய மற்றும் மாநில அரசுகள் ஜிஎஸ்டி தொடர்பான சட்டங்களை இயற்றுவதற்கான அதிகாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? அதுக்கடுத்து ஆர்டிகிள் 269A சரத்து 269A. ஸோ இந்த 269A வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே, ஜிஎஸ்டி ஆன் இன்டர் ஸ்டேட் சப்ளை, இரண்டு மாநிலங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய வர்த்தகத்திற்கு சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதை வந்து சிம்பிளா நம்ம சொல்ல போனோம்னா ஐஜிஎஸ்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த ஐஜிஎஸ்டி தொடர்பான விஷயங்களை இது வந்து பேசும். சரிங்களா? அதுக்கு அடுத்து 279A இங்க இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஜிஎஸ்டி குழு வந்து ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஜிஎஸ்டியை உருவாக்குறதுக்கு வந்து கொண்டு வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்டங்கள்லாம் கொண்டு வந்தாச்சு. கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் பண்ணியாச்சு. அப்போ என்ன பண்ணலாம்? ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அது தொடர்பான சட்டங்களை இயற்றலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. இதனை தொடர்ந்து 2017 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா நம்ம இதை நம்ம பார்த்துட்டோம். 2017 ஏப்ரல் 12 என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் 2017 ஏப்ரல் 12 வந்து இயற்றப்படுது. இதனை தொடர்ந்து ஜூலை 1, 2017 இருந்து ஜிஎஸ்டி வந்து நடைமுறைக்கு வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த ஜூலை 1 தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜிஎஸ்டி டே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஜிஎஸ்டி தினமா நம்ம கொண்டாடுறோம். சரிங்களா? ஜிஎஸ்டி தினமா நம்ம கொண்டாடுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2017 ஜூலை 1 வந்து ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. அதனால வருஷம் ஜூலை 1 வந்து நம்ம ஜிஎஸ்டி தினமா கொண்டாடுறோம். ரைட்டுங்களா? ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜிஎஸ்டியை கொண்டு வந்த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி, முதலாவது நாடா யார் இருக்கா அப்படின்னா பிரான்ஸ் இருக்காங்க இல்லையா? பிரான்ஸ் தான் வந்து இந்த ஜிஎஸ்டியை கொண்டு வந்த முதலாவது நாடா நாம் பார்க்குறோம். இந்தியாவில் இந்த ஜிஎஸ்டி சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது எந்த மாநிலம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதல் மாநிலமா அஸ்ஸாம் வந்து கொண்டு வராங்க. அஸ்ஸாம் வந்து ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. லாஸ்ட் ஸ்டேட்டா கடைசி மாநிலமா யார் வரா அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு தான். ஏங்கிறத நம்ம பேசுவோம். சரிங்களா? ஜிஎஸ்டியோட ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு பெரிய சிக்கல். தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்த ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது குஜராத்தே ஒத்துக்கல. குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு போன்ற உற்பத்தி நிறைந்த மாநிலங்கள் இதுல இருந்து பெனிஃபிட் ஆகுது. இதுல இருந்து வந்து அதாவது இந்த காசு மட்டுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு அப்புறமா அவங்க கொடுக்கும்போது தான் நம்ம வாங்கிக்கணும் போது எங்களுடைய அதிகாரத்துல இது தலையிடுற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட். அதனால வந்துட்டு எங்களுக்கு ஜிஎஸ்டியே வேணாம் தான் சொன்னாங்க. ஜிஎஸ்டி வேணும்னு சொன்ன ஸ்டேட் இதுதான் முதல்ல. மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட், சின்ன சின்ன ஸ்டேட்ஸ் எல்லாம் என்ன பண்ணா பெருசா தொழில்துறை இல்லாத மாநில ஸ்டேட்ஸ் வந்துட்டு ஒத்துக்கிறதுனால அவங்க பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்கிறதுனால ஒத்துக்கிறாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு
நிறைய ப்ரொடக்ஷன் இருக்குது. ஜிஎஸ்டி காசு வந்துட்டு நம்மளுடைய நாட்டுக்கு யூஸ் பண்றது இல்லாம, நம்மளுடைய ஸ்டேட்டுக்கு யூஸ் பண்றது இல்லாம அங்க போயிட்டு அந்த தேவைக்கும் போயிட்டு மிச்சம் ரிட்டர்ன் வரும்போது இதுல அதிகமா அஃபெக்ட் ஆகிறது நம்ம தான். அந்த மாதிரி அது மெயினா இந்த ப்ரொடக்ஷன் ஓரியன்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி நிறைய உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம், அதாவது தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத்லாம் ரொம்ப அடி வாங்கினாங்க. இதனால நம்ம சொல்லுவோம், ரைட்டுங்களா? ஸோ இதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஜிஎஸ்டி சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சார், இப்போ இது தமிழ்நாட்டில் ஏற்றுக்கிட்ட டேட் என்ன இருக்குன்னா 2018 தான் ஏற்றுப்போம். கிட்டத்தட்ட 17 எண்ட் ஆயிரும். ஓகேங்களா, 17 ஏற்றுப்போம், பட் 17 எண்ட் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி ஸ்டேட் வந்து எக்ஸப்ட் வந்துட்டு அஸ்ஸாம், லாஸ்ட் வந்துட்டு தமிழ்நாடு. 2017 எண்டில் நிறைய மீட்டிங் போயிருப்பாங்க, நிறைய விஷயம் நடந்திருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி சட்டம் வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஜிஎஸ்டி கிட்டத்தட்ட எல்லா பொருட்களுக்கும் பொருந்தும், பட் ஒரு சில பொருட்களுக்கு பொருந்தாது அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய ஆல்கஹால் அண்ட் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ், இங்கே இருக்கக்கூடிய மதுபானங்கள் மற்றும் புகையிலை பொருட்களுக்கு பொருந்தும். ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் வந்துட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான். 2017 நம்மளுக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் இப்போ ஜிஎஸ்டியா இன்ட்ரடியூஸ் பண்ணதும் அவங்கள. ஸோ அப்போ அந்த மதுபான பொருட்கள் மற்றும் புகையிலை பொருட்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஏன்னா இந்த மாதிரியான பொருட்கள் மீது செஸ் டேக்ஸ் அப்படின்னு நம்ம ஒன்று பேசிருப்போம் லாஸ்ட் கிளாஸ்ல. செஸ் வரி போடப்படும், எக்கச்சக்கமா போடுவாங்க அப்படின்னு பேசிருக்கோம். அதிகமா இருக்கும் அப்படின்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா பாதிப்பு அதிகம். தேவைக்கு மாத்திரம் செஸ் டாக்ஸ் போட்டாங்க வாங்கிப்பாங்க அப்படின்ற மாதிரி, அதுக்கு எதிர்ப்பு அதிகமா வரதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி அதே மாதிரி நம்ம பெட்ரோல் டீசலினுடைய விலையும் கம்பேர் பண்ணிடணும். 30 ரூபா போடுறாங்க ரெண்டு ஸ்டேட்டும். ஒரு டேக்ஸ் வந்து ரொம்ப அதிகமா போடுறாங்க அப்படின்னு பேசியிருந்தோம். ரெண்டு கவர்மெண்ட்டும் நிறைய போடுறாங்கன்னு. ஸோ அந்த மாதிரியான பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அங்க இருக்கக்கூடிய பெட்ரோல் சார்ந்த உற்பத்தி இது ரெண்டுத்துக்குமே ஜிஎஸ்டி பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் 4 ஸ்லாப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 4 விகிதங்களை கொண்டு வந்தாங்க. 5, 12, 18, 28 அப்படின்னு ஆரம்ப காலகட்டங்களில் 4 விகிதங்களை கொண்டு வந்தாங்க, சரிங்களா? 5, 12, 18, 28 அப்படின்னு 4 விகிதங்களை கொண்டு வந்தாங்க. ஸோ இதை நாம பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வரி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எக்கச்சக்கமான இன்டைரக்ட் டாக்ஸஸ் வந்து இதுக்குள்ள ஒருங்கிணைக்கப்பட்டது. ஒரு ஜிஎஸ்டி கொண்டு வரும் மூலம் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா 17 இன்டைரக்ட் டாக்ஸை இதுக்குள்ள கொண்டு வந்தாங்க. 17 மறைமுக வரிகளை ஒருங்கிணைத்து ஒரே ஒரு ஜிஎஸ்டி அப்படின்னு கொண்டு வந்தாங்க, சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க, பேசுவாங்க நிறைய. ஸோ இது விஷயம். அதுக்கடுத்து வேற என்ன விஷயங்களை சொன்னாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஜிஎஸ்டியை வந்து எல்லாருமே பே பண்ணுமான்னு கேட்டால் இல்லை. யாரெல்லாம் வந்து 20 லட்சத்துக்கு குறைவா வர்த்தகம் பண்றாங்களோ ஒரு வருஷத்துக்கு அவங்க வந்து என்ன பண்ண தேவையில்லைன்னா இங்க இருக்கக்கூடிய ஜிஎஸ்டியை பே பண்ண தேவையில்லை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி தொடர்பாக சில மாநிலங்களுக்கு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல, சிக்கிமோட சேர்த்து அந்த 8 வடகிழக்கு மாநிலங்கள், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ச்சி
பின்தங்கிய இருக்கக்கூடிய மாநிலங்களான இமாச்சல் பிரதேசம், உத்தராகண்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீர் போன்ற மாநிலங்களுக்கு என்ன செஞ்சாருன்னா சிறப்பு சலுகைகள் கொடுத்தாங்க. எப்படின்னா அவங்க நிறைய சம்பாதிச்சு கொடுத்தா, அவங்க கம்மியா சம்பாதிச்சு கொடுத்தாலும் நிறைய ஒதுக்கீடு. ஏன்னா அவங்க வந்து வளர்ச்சியில கொஞ்சம் பின்தங்கிய மாநிலங்களா இருக்காங்க. பிளஸ் பெரிய லெவலில் அங்கே வர்த்தகம் நடக்காது. ஏன்னா எல்லாமே மலைப்பாங்கான பகுதிகள் அப்படின்னு நான் பார்க்கும்போது வர்த்தகம் வந்து பெருசா இருக்காது. ஸோ அதன் காரணமா அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு அந்தஸ்து வந்து வழங்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரைட், ஸோ ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட ஒரு நிறுவனம், சின்ன பொட்டி கடையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நீங்க சின்ன சின்ன கடைகள்லையும் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜிஎஸ்டி நம்பர் வந்து வாங்கி வச்சிருப்பாங்க. அதில் 20 லட்சம் ரூபாய்க்குள்ள அவங்க வந்து இது எங்களுடைய ப்ராப்பர்ட்டி வந்து 20 லட்சத்துக்குள்ள சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஜிஎஸ்டி பே பண்ணுறாங்க, அதுக்கான ப்ரூஃப் சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பே பண்ணுறாங்க. அவங்களுக்கும் இப்ப வரைக்கும் அப்படிதான். அதுக்கடுத்து இந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வகைகள்ல இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்தியாவில் ஜென்ரலா 3 வகையான ஜிஎஸ்டி இருக்குங்க. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டின்னு 3 விஷயம் இருக்குங்க. மாநில ஜிஎஸ்டி, மத்திய ஜிஎஸ்டி, ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி அப்படின்னு 3 விஷயம் இருக்கு. ஸோ இந்த 3 ஜிஎஸ்டி நம்ம பார்க்குறோம். இங்க இருக்கக்கூடிய மாநில ஜிஎஸ்டியும் மத்திய ஜிஎஸ்டி கிட்டத்தட்ட ஒன்று. ஸோ இங்க இருக்கக்கூடிய மாநில ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும், மத்திய ஜிஎஸ்டி மற்றும் மாநில ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும், மாநில ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் யாரால் விதிக்கப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாநில அரசுகளால் விதிக்கப்படும். அதுவே மத்திய ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசால் விதிக்கப்படும். யார் இது கலெக்ட் பண்ணுவா, விதிக்கிறதுக்கு யார் வசூலிப்பான்னா மத்திய ஜிஎஸ்டியை மத்திய அரசாங்கமும் மாநில ஜிஎஸ்டியை மாநில அரசாங்கம் வசூலிச்சுப்பாங்க. எந்த சிக்கலும் கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்து இந்த ஜிஎஸ்டி எந்த மாதிரியான விற்பனைக்கு பொருந்தும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு ஒரு பொருள் நம்ம இது ரெண்டையும் சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த மாநில ஜிஎஸ்டி மத்திய ஜிஎஸ்டி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். எந்த மாதிரியான பொருட்களுக்கு பொருந்தும்னா, ஒரு மாநிலத்துல ஒரு பொருள் விற்பனையாகி அதே மாநிலத்துக்குள்ள வித்துச்சுன்னா அந்த மாதிரியான பொருட்களுக்கு இது பொருந்தும். உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு பொருள் தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பகுதியில் வித்துட்டாங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி போடுவாங்க. நீங்க எங்காவது ஒரு கடையில போய் வாங்கினீங்கன்னா தெரியும், பெரும்பாலும் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டின்னு போட்டு பிரிச்சு கொடுப்பாங்க நமக்கு. சரிங்களா? ஸோ இதை பார்க்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் 20 லட்சம் வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணாம கூட இருக்கலாம். அதுவே நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்னா 10 லட்சம் வரைக்கும் தான். ஏன்னா அங்க வந்து அந்த வர்த்தகம் வந்து குறைவாக தான் நடக்கும் அப்படிங்கிறதுனால அங்க அந்த 10 லட்சம். இதுக்கும் அதே மாதிரி தான் 20 லட்சம் இது பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாம காம்போசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தொகுப்பு நிதி. தொகுப்பு நிதினா என்னன்னா, இன்னைக்கு யாரோ இப்போ நான் வந்து ஒரு பெரிய ட்ரேடரா இருக்கேன், நான் வெறுமனே ஜிஎஸ்டி மட்டும் ஒரு 10 கோடி ரூபா பே பண்றேன்னு வச்சுப்போம். நல்ல பயங்கரமா சேல்ஸ் பண்ணி நான் வந்து 10 கோடி ரூபா ஜிஎஸ்டி பே பண்றேன். அப்ப கவர்மெண்ட் என்ன சொல்லலாம்னா, நீங்க 10 கோடி ரூபா பே பண்ண தேவையில்ல, ஒரு 2 லட்ச ரூபா கம்மியா கட்டுங்க.
இல்லை ஒரு 5 லட்ச ரூபா கம்மியாக கட்டுங்கன்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி 75 லட்ச ரூபா வரைக்கும் அவங்க என்ன பண்ணலாம்னா காம்பன்சேஷன் வந்து கொடுக்கலாம், அந்த தொகுப்பு நிதியை வந்து கொடுக்கலாம். அவங்க பே பண்ணக்கூடிய அமௌண்ட்ல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து குறைச்சி கட்ட சொல்ற அளவுக்கு அந்த ரெண்டு ஜிஎஸ்டிக்குமே அதிகாரம் இருக்கு. ஸோ இதை மத்திய அரசு நினைச்சாங்களா குறைக்க சொல்லலாம், இதை மாநில அரசு நினைச்சாங்களா குறைக்க சொல்லலாம். ஓகேவா. ஸோ இது விஷயம். இதில் எந்த சிக்கலும் இல்லை. எங்கே சிக்கல் ஆகுதுன்னா இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டியில் தான். அதுக்கு ஜிஎஸ்டிக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலம் இருக்கு. தமிழ்நாடு என்ன பண்ணுது, உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுது. உதாரணத்துக்கு ஒரு பம்பு உற்பத்தி பண்ணுதுன்னு வைப்போம். ஏன்னா பம்பு உற்பத்தியில் தமிழ்நாடு வந்து முதன்மையான ஒரு மாநிலம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பம்பை உற்பத்தி பண்ணுறாங்க. பஞ்சாப்ல ஒரு விவசாயி இருக்காரு. ஸோ இந்த பம்பை வந்து வாங்குறாரு, தமிழ்நாட்டிலேருந்து இந்த பம்பை வாங்குறாரு. ஸோ இப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போது இவனை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன், இவனை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு சேல்ஸ் விற்பனை செய்யப்பட்ட மாநிலமாக நம்ம பார்க்கணும். அப்போது என்ன நடக்குன்னா இப்போ இந்த பம்ப் வந்து தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகும்போதே இந்த பம்பின் மீது வேட் அப்படிங்கக்கூடிய ஒரு டேக்ஸை போட்டு வாங்கிடுவாங்க. யார் வாங்கிக்குவா? தமிழ்நாடு அரசு வாங்கிப்பாங்க. தமிழ்நாடு அரசு தான் அந்த வேட்டை வாங்கிப்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பஞ்சாப் என்ன பண்ணணும்னா அங்கே போன உடனே இந்த சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விற்பனையை வரியை போட்டு அவங்களுக்கான டேக்ஸ் வந்து அவங்க வசூலிச்சுப்பாங்க. அப்போ தமிழ்நாடு அரசுக்கு தெரியும், ஓகே இங்கே வந்து ஒரு பம்ப் தயாரிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஏன்னா ஒரு பம்ப் தயாரிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. என்ன நடக்குன்னா அதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் செட்டப் வேணும். அந்த தொழில்துறையை உருவாக்குறதுக்கு அந்த தொழில்துறைக்கு நிறைய கரண்ட் ஓரியன்டான பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய கொடுக்கணும். எப்படின்னா பவர் சப்ளை இதில் கொடுக்கணும், மானியம் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த கம்பெனியில் வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் தேவைன்னா அவனுக்கு ஸ்கில் ட்ரைனிங்லேருந்து எல்லாமே ஸ்கூல் காலேஜஸ்லேருந்து எல்லாமே அரசாங்கத்தினுடைய செலவீனமாக இருக்கும், அந்த மாநில அரசுங்களுடைய செலவீனமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த மாநில அரசுக்கு தெரியும், ரைட்டுங்களா. ஸோ இந்த ப்ரொடக்ஷனை உற்பத்தி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ செலவாகுது, அப்போ நம்ம எவ்வளோ அதன் மீது போட்டு வரியாக வசூலிச்சுக்கலாம் அப்படிங்கிறது அந்த மாநில அரசுக்கு தெரியும். அதை வந்து செஞ்சிருவாங்க, ஒன்றும் சிக்கல் இல்லை. இவங்களுக்கு தெரியும் அந்த சேல்ஸை உருவாக்குறதுக்கு எவ்வளோ வரி தேவையோ அந்த வரியை போட்டு இவங்க வாங்கிடுவாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா அதே மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் உற்பத்தியான பம்பை வந்து பஞ்சாப்ல இருக்கக்கூடியவர் வாங்கினாருன்னா அந்த டேக்ஸ் ஜிஎஸ்டி வந்து எங்கே பே பண்ணப்படுங்க? எங்க பொருள் விற்பனை ஆகுதோ அங்கதான் பே பண்ணுவாங்க. ஓகேங்களா. எங்க ஏன்னா இப்ப நம்ம வாங்குற அது வந்து ஜிஎஸ்டி வந்து இங்க வந்து வசூலிக்கப்படும். ஓகேங்களா. இந்த ஜிஎஸ்டி என்ன பண்ணிடுவாங்கன்னா ஓகே பஞ்சாபினுடைய வருமானம் சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா பஞ்சாபுக்கு போயிடும். இதுதான் சிக்கல். இதன் காரணமாக தான் தமிழ்நாடு இந்த ஜிஎஸ்டிக்கு ஒத்துக்கவே இல்லை. தமிழ்நாட்டுல இருந்து பஞ்சாபுக்கு போகுதுன்னா அங்க இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தருக்கு சேல் பண்றதுன்னா அதுக்கப்புறமா தான் கஸ்டமர் கொடுக்க போறோம். ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கிருந்து அங்கே கொண்டு போகும்போது இங்கிருந்து யாரோ ஒரு பையன் வந்து வாங்கிட்டு போறாங்கும் போது அதனுடைய ரேட் ஒரு 1500 ரூபா, அந்த 1500 ரூபா வாங்கிட்டு தானே வந்துட்டு தமிழ்நாட்டுல இருந்து மூவ் ஆக போகுது. கரெக்டு தாங்க. விஷயம் என்னன்னா இந்த 1500 ரூபா வாங்கிக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. அந்த டாக்ஸேஷன்ங்கிறது எங்கேயுமே காட்ட முடியாது, கணக்கு காட்ட முடியாது. பொருளுக்கான காசை மட்டுமே வையர் வாங்கிப்பான், அவன் அந்த உற்பத்தியாளர் வாங்கிப்பான். கவர்மெண்ட் கணக்கு காட்ட முடியுமான்னு கேட்டா பேச வேண்டிய முழுதும் வந்து பஞ்சாப் ஸ்டேட். ஆமா. ஸோ அப்போ இவங்களுக்கு வரியா அது போயிடுது. ஸோ இப்போ ஏன்னா இது ஒரு இலக்கு சார்ந்த வரி, டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ்னு அதனுடைய டெஃபினேஷன்ல நம்ம சொல்லி பார்ப்போம். இது ஒரு இலக்கு சார்ந்த வரியா இருக்கும்போது பஞ்சாபுக்கு டாக்ஸா போயிருது. அப்போ உற்பத்தி எக்கச்சக்கமா செலவு பண்ண தமிழ்நாடு காசு வரும். இதுதான் சிக்கல். இதன் காரணமாக தான் அந்த உற்பத்தி நிறைந்த மாநிலங்கள் வந்து ஒத்துக்கவே. அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா சரி ஓகே நாங்க என்ன பண்றோம்னா ஐஜிஎஸ்டி அப்படிங்கிற இப்படி ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வர்றோம் அப்படிங்கிற பண்றாங்க. ஸோ அப்போ இவங்க என்ன பண்றாங்க, இதுக்காக இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உள்ள கொண்டு வராங்க. அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த 2 மாநிலத்தையும் சமாளிப்போம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த ஐஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்கள் வசூலிச்சுக்கிறோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டே நாங்கள்
சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்கள் வசூலிச்சு நாங்கள் என்ன செய்கிறோம்னா எங்களுடைய பங்கு இப்போ ஒரு 10% நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10% வசூலிக்கிறாங்க, 10% இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய பங்கு வந்து 50%. ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 50%, அந்த 50%, 5% நாங்கள் வச்சுக்கிறோம். மீதி ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 5% இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 5% நாங்கள் என்ன பண்ணுறோம்னா உங்கள் 2 பேர்த்துக்கும் பிரித்து கொடுத்துட்றோம். யார் யார் இருக்கா? தமிழ்நாடு இருக்காங்க, பஞ்சாப் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ஒரு 3%, உங்களுக்கு ஒரு 2%. ஏன்னா இவங்களுக்கு வந்து வேட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபார்ம்ல வரணும், இவங்களுக்கு வந்து சேல்ஸ் டேக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபார்ம்ல டேக்ஸ் வரணும். இப்போவும் தமிழ்நாடு என்ன கேட்குறாங்கன்னா ஏங்க வேட்ல நாங்கள் அது மேலே 4% போடுவோங்க, நீங்கள் எப்படி 3% மட்டும் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு இழப்பீடு தொகை வழங்குறோம், ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் அப்படிங்கிற இன்னமும் வழங்கிட்டு இருக்காங்க. ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த வழங்குறோம். ஸோ அதனால நீங்கள் வந்து இந்த ஜிஎஸ்டிக்கு ஒத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி பேசிதான் என்ன பண்ணாங்கன்னா எல்லா மாநிலங்களையும், அந்த கர்நாடகா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத் முதல் கொண்டு எல்லா மாநிலங்களையும் உள்ள கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரைட்டா? ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் பொருளை தயார் பண்ணிச்சு, பஞ்சாப்பும் வாங்கிடுச்சு. ஓகே, இந்த சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் என்ன, அதுக்கு என்னத்துக்கு நாங்கள் 5% கொடுத்தோம்? எல்லா பொருளும் மீது அவங்களுக்கு வந்து டாக்ஸேஷன் பவர், எந்த பங்களிப்புமே கிடையாது சார். இப்போ இருக்கிறாங்க, இப்போ வந்துட்டு என்னன்னா வேடிக்கை பார்க்குறவனுக்கு நான் பணமே கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் வந்து அப்படிதான் இருக்கு. நீங்க சென்ட்ரலுக்கு கொடுத்தே ஆகும். நீங்க இப்ப ரீசெண்டா கூட எதிர்பார்க்கலாம், அந்த ஒரு ஜிஎஸ்டி மீட்டிங் அப்போ வந்து அன்னபூர்ணா ஓனர் எந்திரிச்சு கேட்டாரு. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்களோட இன்வெஸ்டர்ஸ்னுடைய இதே அதுதான். நான் வந்து ஒரு பிசினஸ் மேனா இருக்கேன், நான் என் மாநில அரசினுடைய இதோட இன்வெஸ்டர்ஸை உள்ள கொண்டு வரேன், ஆனா நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கே ஒரு அப்படிங்கிற ஒரு கேள்வி. பட் இங்க இருக்கக்கூடிய டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிதான் இருக்கு. நீங்க அவங்களுக்கு 5%னா 5% கொடுத்தே ஆகும். இந்த மாதிரி இந்த இதுக்கு முன்னாடி அப்படிதாங்க இருந்துச்சு. கஸ்டம் அவன் போடும்போது வரி போட்டாண்டுதான் வந்துட்டு எனக்கு அவன் வேண்டாம்னு சொல்லிட்டு அவன் திறந்து விட்டு இவனை உட்கார வச்சான். ஆனா இப்ப இவனும் என்ன பண்றான்னா அதே பாலிசியை தான் இவனும் ஃபாலோ பண்றான். அப்புறம் அவங்க என்ன வித்தியாசம் இருக்குது? எந்த ஒரு, அதாவது பொருளை உற்பத்தி பண்ணும் இவன், வாங்கணும் அவனுக்கு இவனுக்கு தான் வந்துட்டு ஷேரிங் இருக்குமே தவிர இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஷேரிங்ன்றது எதுவுமே கிடையாது. இல்ல அது ஓகேதான். பட் அதுதான் விஷயம், இவங்க வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம எல்லா ஸ்டேட்ஸ்க்குமே அந்த இது போகும். சரிங்களா? எப்படி சொல்றதுன்னா ரிஸ்க் பெருசா அவங்க எடுக்க மாட்டாங்க, ஆனா அவங்களுக்கு ரெவன்யூ வந்து சேரும். ஓகேங்களா? சாரி, எப்பவுமே அது நடக்கிறது. அது இந்த டேக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல மட்டும் இல்ல, எல்லா டேக்ஸ் ஸ்ட்ரக்சர்லயும் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அவங்களுக்கான வருவாய் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேங்களா? பட் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கம்மி தான். அவங்க சொல்ற பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா நாங்க வந்து டிஃபென்ஸை பார்த்துக்கிறோம், ஸ்பேஸ் ரிசர்ச்சை நாங்க பார்த்துக்கிறோம், இதுக்கு வந்து எங்களுக்கு நிறைய செலவாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி அவங்க என்ன மாதிரி கரெக்ட், நாங்க செக்யூரிட்டி கொடுக்கலாம், நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள ஒன்று வந்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கு. பிளஸ் அது அவங்களுக்கான வேலை. சார் நம்ம பேசுவோம் பின்னாடி, அடுத்து ஃபெடரல் ஃபினான்ஸை நம்ம அதை பற்றி பேசுவோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த ஐஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி ரெண்டையும் சேர்ந்த மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதை வந்து விதிக்கிறாங்க. யார் வசூலிக்கிறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வசூலிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஜஸ்ட் இதை நோட் பண்ணுங்க, நம்ம அடுத்த ஸ்லைட் போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது புரியுது இல்லை, என்ன சிக்கல்ங்கிறது புரியுது இல்லையா? ஜிஎஸ்டி இதனால தான் ஒத்துக்கல. ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ்ன்னு சொல்றதுன்னா அதனுடைய பெரிய நெகட்டிவ். சரிங்களா? ஒரு இலக்கு சார்ந்த வழியா அதை சொல்றதுதான் அது சிக்கல்.
இந்த 5% அவங்களே எடுத்துப்பாங்க, இந்த 3% அவங்களே எடுப்பாங்க, 2% அவங்களே, மொத்தம் 10% அவங்ககிட்டே போயிடும் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆமா, வசூலிக்கிறத அவங்க ஃபுல்லாவே வசூலிப்பாங்க, வசூலிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரிச்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த காசு கூட எனக்கு சீக்கிரமா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வச்சிருக்காங்க, இதை கொடுத்துருவாங்க. இந்த காம்பன்சேஷன் மட்டும் பெண்டிங்ல வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து நமக்கு ஃபேவரா இருந்தா உடனடியா ரிலீஸ் பண்றாங்க, அகைன்ஸ்டா இருக்கும்போது வந்துட்டு அது இல்லாம அவங்க சொல்றது என்னன்னா, உங்க ஸ்டேட் ரெவென்யூ நிறைய இருக்குல்ல, அதை வச்சு சமாளிக்க கொஞ்ச நாளைக்கு. இது ரொம்ப இதா இருக்கு. ஓகேங்களா, இப்படிதான் வந்து ஒரு சிஸ்டம் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க. ரைட்டா, ரைட். ஸோ அதுக்கு அடுத்து அடுத்து அப்போ நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஸ்டேட் ஜிஎஸ்டி, அது வந்து ஒரு சென்ட்ரல் ஜிஎஸ்டியும் மத்திய ஜிஎஸ்டியும் ஒரு மாநில ஜிஎஸ்டியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாநிலத்துக்குள்ள நடக்கக்கூடிய வர்த்தகத்துக்கு பொருந்தும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுவே இந்த ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர் ஸ்டேட் சப்ளை அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு மாநிலத்தில் உற்பத்தியாகி இன்னொரு மாநிலத்துக்கு போகக்கூடிய விஷயத்துக்கு பொருந்தும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் உற்பத்தியாகி பஞ்சாப்ல விற்கக்கூடிய பொருட்களுக்கு இது பொருந்தும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை பொறுத்த வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டுக்குமே அந்த 20 லட்ச ரூபாய்க்கு கீழே இருந்தால் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் இது ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக பண்ணணும். ₹1 நீங்கள் ஒரு பொருள் வந்து வாங்குறீங்கனாலும் அது பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இதுல 2 மாநிலத்தினுடைய வருவாய் வந்து சம்பந்தப்பட்டிருக்கு, சண்டை வந்துடக்கூடாது 2 பேத்துக்கும், சரிங்களா? ஸோ அதனால அப்படி. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காம்போஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தொகுப்பு நிதியை வந்து இதில் 75 லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்கலாம், ரெண்டுலையுமே கொடுக்கலாம், எந்த ஒரு சிக்கலும் இல்லை. ஆனால் இதை கொடுக்கக்கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாதுன்னா 2 மாநில அரசுகளுடைய ரெவன்யூ வந்து இதில் சார்ந்திருக்கு. ஒரு மாநிலம் என்ன பண்ணலாம், பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு மாநிலம் இல்லை, நானே ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கேன், நீங்க எது காம்பன்சேஷன் என் படத்தை எடுத்து கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் கேட்கப்படலாம். ஸோ அதனால இதுல காம்பன்சேஷன் வந்து கிடையாது. ஸோ அதான் விஷயம். இப்போ தமிழ்நாட்டுல வந்து பஞ்சாபுக்கு போகும்போது வந்துட்டு ஓகே, இப்போ தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ண ஒரு பொருளை தமிழ்நாட்டுக்குள்ளே விற்கப்படும் போது அப்போ அதுல வந்துட்டு எப்படி டாக்ஸ் போடுவாங்க? இல்லை, அதுதான், அது வந்து ஸ்டேட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு போட்டு தனித்தனியா வசூலிச்சுப்பாங்க. அவங்களுக்கு அடிச்சதில் அவங்களுக்கு அடிச்சதில் தனித்தனியா 2 மாநிலங்கள் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு போனா மட்டும்தான் ஒரே ஸ்டேட்னும் போது இங்க தயார் பண்றது இங்கே பிடிச்சா கூட 5 நீங்க எடுத்துக்கோ 5 அவ்வளவு, சரிங்களா? அங்க வெளி மாநிலத்துக்கு போகும்போது தானே 2 மாநிலம் உள்ள வந்துருது. ஸோ அதனால ஒரே மாநிலம் போது 5 அப்படியே தனித்தனியா கொடுக்குறாங்க. அதில் போய் ஒரு ஹோட்டல் ஏதாவது சாப்பிட்டாங்கன்னா அது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்டேட் ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி தனித்தனியா தான் போட்டிருப்பாங்க. அதுவே நம்ம ஆன்லைன்ல ஏதாவது ஆர்டர் பண்ணி பாருங்க, ஒரு புக்கோ இல்லை ஏதோ ஒன்று டெல்லியில இருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஐஜிஎஸ்டின்னு ஒன்னே ஒரு தான் வரும். அதுதான் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஐஜிஎஸ்டி மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல் பார்ப்போம்.
பிரேக் எடுத்துக்கணும் 10 நிமிஷம். ஸோ இது விஷயம் ரைட்டுங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி அந்த நம்ம ஆர்டிக்கலை ஐஜிஎஸ்டி அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம். 246 அதை பற்றி 269 பற்றி பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து 279ல் ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஜிஎஸ்டி குழு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ஜிஎஸ்டியினுடைய அறிமுகப்படுத்துறதுக்கு அப்புறம் அந்த ஜிஎஸ்டியினுடைய அறிமுகம் வந்து கரெக்டாக போயிட்டு இருக்கா, அமல்படுத்துதல் வந்து கரெக்டாக போயிட்டு இருக்கா அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு குழு தான் ஜிஎஸ்டி குழு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த ஜிஎஸ்டி குழு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி குழுவை பொறுத்த வரைக்கும் இந்த ஜிஎஸ்டி வந்து அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் அதனுடைய செயல்பாடுகள், அதாவது வந்து அதை செயல்படுத்துறது கரெக்டாக போயிட்டு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக கொடுத்துடப்பட்ட ஒரு குழு தான் இது ஜிஎஸ்டி குழு. ஸோ இந்த ஜிஎஸ்டி குழுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், சப்போஸ் இன்னைக்கு ஒரு ஜிஎஸ்டி இருக்குன்னா அதனுடைய விகிதங்களை மாத்துறதா இருக்கட்டும். ஸோ அதுக்கடுத்து இந்த பிரிச்சு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பிரிச்சு கொடுக்குற விகிதங்களை ஏதாவது மாத்துறதா இருக்கட்டும். ஸோ அதுக்கடுத்து எக்ஸப்ஷன் எந்தெந்த பொருளுக்கெல்லாம் ஜிஎஸ்டி வேணும் வேண்டாம் அப்படிங்கிறத முடிவு பண்றதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி தொடர்பான ஏதாவது புது சட்டங்கள் கொண்டு வரணும்னா அந்த சட்டங்களை கொண்டு வரதா இருக்கட்டும். அது எல்லாமே இந்த ஜிஎஸ்டி குழுவினுடைய வேலை. ஸோ இந்த ஜிஎஸ்டி குழுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டிக்கல் 279A குறிப்பிட்டிருக்கு. அப்போ இவங்களை வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடி, ஒரு அரசியலமைப்பு சார்ந்த ஒரு அமைப்பை நம்ம பார்க்கலாம். இந்த ஜிஎஸ்டி குழுவினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா, காம்போசிஷன் வந்து எப்படி இருக்குன்னா, சேர்பர்சன் தலைவரா, யூனியன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒன்றிய நிதியமைச்சர் வந்து இருப்பாங்க. சரிங்களா. இவங்களுக்கு கீழே மெம்பர்ஸா உறுப்பினர்களா யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, ஒண்ணு வந்து எல்லா மாநிலங்களுடைய நிதி அமைச்சர்கள், ஒவ்வொரு மாநிலத்தினுடைய நிதி அமைச்சர் இருப்பாங்க ஒண்ணு. ரெண்டாவது வந்து யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாநிலங்களுடைய நிதி அமைச்சர்களை தாண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அப்படின்னு இருக்கும், யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அப்படின்னு இருக்கும், ஒன்றிய நிதி அமைச்சகம் அப்படின்னு இருக்கும். இந்த ஒன்றிய நிதி அமைச்சகத்துல நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 வகை பாலிட்டியில் உங்களுக்கு அது வருவாங்க. 3 வகையான மினிஸ்டர் இருப்பாங்க. கேபினெட் மினிஸ்டர், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இணை அமைச்சர்கள், டெபுட்டி மினிஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய துணை அமைச்சர்கள்னு 3 பேர் வருவாங்க. ஸோ இதில் அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்ல இருக்கக்கூடிய இணை அமைச்சர்கள் மட்டும் வருவாங்க, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ இந்த இதனுடைய மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ்ல மட்டும் வருவாங்க அப்படிங்கிறத பார்க்குற இணையமைச்சர்கள் மட்டும். அது மட்டும் இல்லாம இதனுடைய செக்ரட்டரியா யார் இருப்பா, ஜிஎஸ்டி குழுவினுடைய செக்ரட்டரியா யார் இருப்பான்னா, இந்திய அரசாங்கத்தினுடைய ரெவன்யூ செக்ரட்டரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா. இருக்கக்கூடிய வருவாய் செயலர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி குழுவினுடைய செயலரா இருப்பாரு அப்படிங்கறது நம்ம பார்க்கறோம். சரிங்களா. ஜிஎஸ்டி குழுவினுடைய செயலரா யாரு செயல்படுவார்னா இவர் தான் வந்து செயல்படுவாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம். ஓகேங்களா. ரொம்ப முக்கியம், இதை நோட் பண்ணிக்கிறீங்களா. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஜிஎஸ்டி தொடர்பான முடிவுகளை எடுக்கிறது இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலா இருக்கலாம். ஆனா இந்த ஜிஎஸ்டியில அந்த பணத்தை வசூலிக்கிறது, அது மட்டும் இல்லாம அதை அப்படியே பிரிச்சு கொடுக்கறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் யாரு பார்த்துப்பானா, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எக்ஸஸ் அண்ட் கஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மத்திய கலால் மற்றும் சுங்கவரி வாரியம். சரிங்களா. இந்த மத்திய கலால் மற்றும் சுங்கவரி வாரியம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஜிஎஸ்டியை வசூலிக்கிறது, இப்போ ஐஜிஎஸ்டியை வசூலிக்கிறது, சிஜிஎஸ்டியை வசூலிக்கிறது, ஐஜிஎஸ்டியை வசூலிச்சு மாநில அரசுகளுக்கு பிரிச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் தனியா அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்படின்னு சொல்லிட்டுங்களா. ஆர்டிகல் 279 பற்றி கொடுப்பது எனக்கு இந்த மாதிரி பாயிண்ட்ஸா இருந்தது. நான் ரெஃபர் நோட்ஸ் எடுத்திருந்தேன். அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும்
ஓகே, அப்ப பார்த்துக்கோங்க. ஜிஎஸ்டி குழு, ஜிஎஸ்டி குழு சரத்து 279A, சரத்து 279A, சரிங்களா? ஸோ அதில் வந்து குறிப்பிட்டிருக்கு, நம்ம முன்னாடியே அதை எழுதியிருக்கோம், சரிங்களா? ஸோ அது ஒன்றும் சிக்கல் இல்லை. அதுக்கு அடுத்து விஷயம் என்னன்னா, சரக்கு மற்றும் சேவை வரி, சரக்கு மற்றும் சேவை வரி நடைமுறையை மேற்பார்வையிடுவதற்காக, நடைமுறையை மேற்பார்வையிடுவதற்காக அமைக்கப்பட்டது அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது இதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க, வரி விகிதங்களை, அதாவது சரக்கு மற்றும் பேர் எழுதிக்கலாம், வரி விகிதங்களை முடிவு செய்தல், மாநிலங்களுக்கு பிரித்தளிக்கும் விகிதங்களை முடிவு செய்தல், ஆஃப் இந்தியா. ஸோ இந்த வருவாரு. அதுக்கடுத்து குவாரம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்க. குவாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த குவாரம்னா என்னன்னா, ஒரு கூட்டம் நடக்கிறதுக்கு குறைந்தபட்ச சொல்றோம் இல்லையா, இன்னைக்கு ஒரு கூட்டம் நடக்கணும்னா அந்த கூட்டம் நடக்கிறதுக்கு குறைந்தபட்சமா எவ்வளவு உறுப்பினர்கள் வந்து வந்திருக்கணும், மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் டு பி பிரசன்டட் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? குறைந்தபட்சம் எத்தனை உறுப்பினர்கள் வந்தா அந்த கூட்டம் நடக்கும்னா கேன்சல் ஆயிடும் அப்படின்னு விட்டுருவாங்க. இதே பார்லிமெண்ட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 10% வரும். ஜிஎஸ்டி குழுவை பொறுத்த வரைக்கும் 50%. ஒத்தி வச்சிருவாங்க, இல்லை கேன்சல் பண்ணிடுவாங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. குவாரம் வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் தி மெம்பர்ஸ், சரிங்களா? 50% உறுப்பினர்கள் அப்படின்னு போட்டுக்கோங்க, சரிங்களா? ஸோ அந்த குவாரம்னா அதுதான் மினிமம் அட்டனன்ஸ், குறைஞ்சபட்சம் எத்தனை பேர் இருக்கணும் அப்படிங்கிறத குறிக்கிறது தான், சரிங்களா? ஓகே. ஸோ அதுக்கடுத்து இங்க இருக்கக்கூடிய சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தில் இருக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் எதன் அடிப்படையில் எடுப்பாங்க அப்படின்னா, ஓட்டிங் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லலாம், வாக்கெடுப்பின் அடிப்படையில் தான் எடுப்பாங்க. ஸோ அந்த வாக்கெடுப்பு முறையில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு டிசிஷனையும் கொண்டு வந்து நிறுத்தி அங்க இருக்க உறுப்பினர்கள் எல்லாமே வாக்களிப்பாங்க. வாக்களிப்பதன் மூலமா ஓகே இதை நாங்க ஒத்துக்கிறோம் ஒத்துக்கல அப்படிங்கக்கூடிய முடிவுக்கு அவங்க வருவாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓட்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாக்கெடுப்பு முறைகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு ஓட்டு, அந்த மாநிலம் சின்ன மாநிலமா இருக்கலாம், பெரிய மாநிலமா இருக்கலாம், எப்படியாப்பட்ட மாநிலமா இருந்தாலும் சரி, எல்லா மாநிலங்களுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு வாக்குகளை வந்து வழங்குவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வாக்களிக்கணும் அப்படிங்கிறத பாக்குறோம். பிளஸ் இங்க இருக்கக்கூடிய வாக்களிக்கும் அதிகாரங்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசுக்கு 3/1 பங்கும், மாநில அரசுகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 3/2 பங்கு அதிகாரங்களும் பெற்றிருப்பாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். மத்திய அரசு வந்து 1/3 பங்கும், மாநில அரசு வந்து 3/2 பங்கும் பெற்றிருப்பாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய வாக்கெடுப்பு நடந்ததுக்கு அப்புறம் ஒரு
பில் பாஸ் ஆகணும், ஒரு சட்டம் வந்து இங்க நடைமுறைக்கு வரணும் அல்லது ஒரு முடிவு வந்து எடுக்கணும் அப்படின்னா 3 உறுப்பினர்கள் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். சரிங்களா? 3 உறுப்பினர்கள் வந்து அதுக்கு என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா அதை சப்போர்ட் பண்ணி ஆதரிச்சு வாக்களிக்கணும். சப்போஸ் அதை வந்து ஆதரிச்சு வாக்கு அளிக்கல அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை டிராப் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அந்த முடிவை வந்து டிராப் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஜிஎஸ்டி குழு தொடர்பான விஷயங்கள். ஓகே. ஸோ இதுதான் ஜிஎஸ்டி குழு தொடர்பான விஷயங்கள். இதுதான் இப்படி தான் ஒரு குழு வந்து இருக்கும். இதில் இந்தந்த உறுப்பினர்கள்லாம் இருப்பாங்க. ப்ளஸ் அதனுடைய நடவடிக்கைகள் இதுவாக தான் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி கொண்டு வரதுக்கான நோக்கங்கள் என்ன, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. ஸோ இந்த ஜிஎஸ்டி கொண்டு வரதுக்கான முதலாவது நோக்கமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் ஒன் மார்க்கெட். இதுல என்ன சொல்றாங்கன்னா, நாடு முழுவதும் ஜிஎஸ்டி அப்படிங்கக்கூடிய ஒரே ஒரு வரி தான் இருக்கும். அந்த வரி வந்து என்ன செய்யணும்னா ஒரே மாதிரியான ரேட்ல வசூலிப்போம். யாருக்குமே வந்து மாத்திலாம் வசூலிக்க மாட்டோம், ஒரே ரேட்ல வசூலிப்போம். அதன் காரணமா என்ன நடக்கும்னா அந்த பொருட்களினுடைய விலையும் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கிடைக்கும். ஒரே மார்க்கெட், ஒன் மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரே சந்தையா இருக்கும் அப்படிங்கிறத இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய டு எலிமினேட் தி கேஸ்கேடிங் எஃபெக்ட் ஆஃப் டாக்ஸேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வரி விதிப்பின் படிநிலைகளை குறைத்தல், அப்படி இல்லை அப்படின்னா வரியின் விழித்தொடர் விளைவுகளை குறைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா ஒரே பர்பஸ்க்காக நிறைய டேக்ஸ் போடுறது. ஓகேங்களா? ஒரே பர்பஸ்க்காக இப்போ சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று போடுறது, சேல்ஸ் டேக்ஸ்னு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்று போடுறது, சர்வீஸ் டேக்ஸ்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று போடுறது, சர்வீஸ் டேக்ஸ்னு சேல்ஸ் இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்று போடுறது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இன்வெஸ்டர்ஸ், அந்த முதலீட்டாளர்களுக்கு வந்து அது பெரிய சிக்கலா இருக்கு. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருந்து வரவங்களுக்கு வந்து என்ன இவ்வளவு பெரிய டாக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல நாம எப்படி போய் இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கக்கூடிய ஒரு பின்னடைவான நிலைமை இருக்கு. ஸோ இதை சரி பண்ணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோட இவங்க என்ன செஞ்சாங்கன்னா இந்த வரியினுடைய படிநிலைகளை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதியை ஊக்குவித்தல். சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய இந்திய நிறுவனங்களுக்கு மத்தியில இங்க இருக்கக்கூடிய ஏற்றுமதியை வந்து மேம்படுத்தணும். சரிங்களா? இந்திய நிறுவனங்களுக்கு மத்தியில ஏற்றுமதியை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து இதனுடைய நோக்கமா நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதை நோட் பண்ணிக்கிறீங்களா? இது ரொம்ப முக்கியம். இந்த ஜிஎஸ்டிலாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா பெருசாக புக்கில் கவர் ஆகாது, ஸ்ட்ரக்சராக போயிருக்கோம். வரியின் விழித்தொடரான விளைவினை தவிர்க்க வரி விதிப்பின் படிநிலைகளை குறைத்து, வரி விதிப்பின் படிநிலைகளை குறைக்கிறாங்கன்னா அதாவது நிறைய ஒரே டாக்ஸ் மாத்துறாங்க.
ஓகே. அடுத்து இங்க இருக்கக்கூடிய இந்த சரக்கு மற்றும் சேவை வரியினுடைய நோக்கங்களா வேற என்ன விஷயங்கள் நாம் பார்க்கறோம்னா, அரசாங்கத்தினுடைய வரி வருவாயை அதிகரிக்கிறது. சரிங்களா? அரசாங்கத்தினுடைய வரி வருவாயை அதிகரிக்கிறது. அப்படி எப்படி அதிகரிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அந்த டாக்ஸை பே பண்றவங்களோட எண்ணிக்கையை அதிகரிப்பதன் மூலமா, வரி செலுத்துவோரின் எண்ணிக்கையை அதிகரிப்பதன் மூலமா வரி வருவாயை மேம்படுத்துவது. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இணையதளம் மூலமாக வரி செலுத்துதலை கொண்டு வருது. சரிங்களா? இணையதளம் மூலமாக வரி செலுத்துதலை வந்து கொண்டு வர்றது. மெயினா வந்து இந்த ஜிஎஸ்டிஎன் வலையமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜிஎஸ்டிஎன் போர்ட்டல் அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு. அந்த ஆன்லைன் போர்ட்டல் மூலமா நம்ம என்ன பண்ணலாம்னா டாக்ஸை பே பண்ணிக்கலாம். அதனால நம்ம என்ன தேவையில்லைன்னா அலைய தேவையில்லை, அங்கங்க அலைய தேவையில்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ரிட்டர்ன் ப்ரொசீஜர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டேக்ஸ் ரிட்டர்ன் நீங்கள் இந்த காம்போசிஷன் அப்படின்னு நம்ம பார்த்தாங்களே 75 லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்கன்னு, அதுதான் வந்து அந்த ரிட்டர்ன் ப்ரொசீஜர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, நாம் 100% வரியை செலுத்திடணும். அப்போ அவர் 10 கோடி ரூபாய் செலுத்தணும்னா 10 கோடி ரூபாய் அவர் கொடுத்துடணும். மீதி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 75 கோடி ரூபாயை அவருக்கு திருப்பி கொடுப்பாங்க. 75 லட்சம் ரூபாயை திருப்பி கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரியான ரிட்டர்ன் ப்ரொசீஜர் பெரிய லெவலில் அதுக்கு இதுக்கும் அலையாம ஆன்லைன்லேயே வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேங்களா? சரி. ஸோ இந்த ரிட்டர்ன் ப்ரொசீஜர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி வரியை செலுத்திட்டு அதுல இருந்து காம்போசிஷன் தொகுப்பு வாங்குறாங்க இல்லையா, அந்த தொகுப்பு நிதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அலையாம ஈஸியா அவங்க கையில அந்த பணம் கிடைக்கிற மாதிரி இந்த ஆன்லைன்லயேவோ கொண்டு போய் செலுத்துறதுக்கான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுனால என்னென்ன நன்மைகள்லாம் வந்துச்சு, பெனிஃபிட்ஸ் என்ன, அண்ட் எந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் விஷயமா பெனிஃபிட்ஸ், நன்மைகள் என்ன, யாருக்கு வந்து இது நன்மை பயக்குச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுனால நார்மல் பீப்புள், ஒரு காமன் பீப்புள், ஒரு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த மக்களினுடைய வாழ்க்கை தரத்துலையோ அல்லது ஒரு ஏழை மக்களினுடைய வாழ்க்கை தரத்துலையோ பெருசாக ஏதாவது மாற்றங்கள் வந்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக எதுவும் வரல. சரிங்களா? ப்ராக்டிக்கலாக பெருசாக எதுவும் வரல, பெரிய மாற்றங்கள்லாம் வரல.
பட் ரொம்ப ஏதோ ஒரு பர்டிகுலரான ஒரு சில துறைகள்ல இது கொண்டு வந்துச்சு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் விஷயமா நாம் பார்க்கக்கூடியது என்னன்னா, அரசாங்கத்தினுடைய வரி வருவாயை அதிகரித்தல். கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் ரெவன்யூ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துச்சு. நம்ம சொல்லக்கூடிய வரி செலுத்துவர் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. சரிங்களா? வரி செலுத்துவோரின் எண்ணிக்கையை அதிகரித்தது. சரிங்களா? ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறோம். மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வரி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான வரி விகிதங்கள். சரிங்களா? சேம் டாக்ஸ் ரேட் ஆஃப் தி கண்ட்ரி, நாடு முழுவதும் ஒரே மாதிரியான வரி விகிதங்களை வந்து இது கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்திய ஏற்றுமதிகளை ஊக்குவித்தது அல்லது மேம்படுத்தியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆன்லைன் மெத்தட் ஆஃப் டாக்ஸ் பேமெண்ட், இணைய வழியில் வரி செலுத்துதல், இணையம் மூலமாக வரி செலுத்தக்கூடிய வசதிகளை மேம்படுத்தி கொடுத்துச்சு இது. ஓகேவா? இணையம் மூலமாக வரி செலுத்துதல். அதுக்கடுத்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வெளியேந்து கொண்டு வந்துச்சு. அந்நிய முதலீடுகளை அதிகரித்தது. எப்படின்னா, வெளிநாட்டிலையும் இங்கேயும் அந்த ஜிஎஸ்டி வந்து ரொம்ப காமனாக இருந்ததுனால நிறைய முதலீட்டாளர்கள் வந்து இந்தியாவை நோக்கி வந்தாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜிஎஸ்டியினுடைய நன்மைகளை நம்ம பேசலாம். ரைட்? ஸோ அதுக்கடுத்து இருக்கும். ஸோ அதுக்கடுத்து ஜிஎஸ்டியினுடைய சிக்கல்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். சிக்கல்கள்லாம் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த ஜிஎஸ்டியினுடைய சிக்கல்களா ஃபர்ஸ்ட் விஷயமா நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய கார்மெண்ட் செக்டார் அப்படின்னு சொல்லலாம். பின்னலாடை துறை, வான்வெளி போக்குவரத்து, சுற்றுலாத்துறை, ஜவுளித்துறை, உணவகத்துறை, அந்த இதை பார்க்கலாம். போன்றவற்றில்
எதிர்மறையான தாக்கத்தை தந்தது. எதிர்மறையான தாக்கத்தை தந்தது. ஆமா, இந்த செக்டார் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் இந்த செக்டார்ல டாக்ஸேஷன் வந்து கிட்டத்தட்ட 28% நிறைய பொருட்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்க. அந்த பொருட்களுடைய விலையெல்லாம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அதனால இந்த துறைகள் வந்து ரொம்ப நெகட்டிவான பாதிப்பை வந்து சந்திச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றாங்க இந்த ஜிஎஸ்டியில் வந்து நிறைய எக்கனாமிஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நோ ரியல் டேக்ஸ் ரிஃபார்ம், எந்த ஒரு வரி சீர்திருத்தமும் கொண்டு வரப்படலை. வெறுமனே நீங்க என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ஜிஎஸ்டி அப்படிங்கிற பேரை மட்டும் நிறைய வரிக்கு கொண்டு வந்து வச்சுட்டீங்க. ஏற்கனவே இருந்த வேட் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. அதனுடைய பேரை மட்டும் மாற்றி வச்சுட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இதில் சொல்றாங்க. அதுக்கு அடுத்து மாநில அரசுகளின் வருவாயை பாதித்தது. நிறைய மாநில அரசுகளுக்கு என்ன பண்ணலன்னா, ஜிஎஸ்டி வந்ததுனால வருவாய் இழப்பீடு ஏற்படுது. மெயினாக அந்த உற்பத்தி நிறைந்த மாநிலங்கள் தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களுக்கு அடி வாங்கினுச்சு. இது வந்து ஒரு பெரிய சிக்கலா நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அடுத்து இருக்கக்கூடிய என்ன சொல்லலாம், ஜிஎஸ்டியை ஒத்துக்கிறதே பெரிய சிக்கல் தான். சரிங்களா? அந்த மாநில அரசுகள் எல்லாமே ஜிஎஸ்டியை ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. ஸோ இதை பார்க்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் விஷயம். ஸோ அதுக்கடுத்து இந்த ஜிஎஸ்டி தொடர்பாக நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒன்று, ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஜிஎஸ்டி இழப்பீடு தொகையாக வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது எவ்வளோ வழங்கப்படும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆரம்ப காலகட்டங்களில் up to 4% of the GSDP ஒரு மாநில உள்நாட்டு உற்பத்தியில் 4% வரை வழங்கப்படும். ஓகேங்களா? ஒரு மாநில உள்நாட்டு உற்பத்தியில் 4% வரை இந்த ஜிஎஸ்டி இழப்பீடு தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2017 இருந்து 22 வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பின்னால் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2026 வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? பார்க்கலாம் இருந்தா வருதா அப்படின்னு. டாக்ஸ் ஷேரிங், வரி பகிர்வு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரி பகிர்வு சென்ட்ரல் ஸ்டேட் எப்படி இருக்குன்னா, $50 சரிங்களா? இவங்களுக்கு 50, அவங்களுக்கு 50. மேபி மாறலாம். அடுத்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன்ல பார்ப்போம் எப்படி மாறுறாங்க அப்படின்னு. ஜிஎஸ்டி 2.0 ரிஃபார்ம் அந்த வருஷம் கொண்டு வந்தாங்க. 2025 ஜிஎஸ்டி சீர்திருத்தம் பண்றோம் அப்படின்ட்டு பார்த்துருக்கோம். ஸோ அதில் என்ன பண்ணியிருக்காங்க, $12%, 12% இந்த 2 ஸ்லாப்ஸ் வந்து எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு நிறைய பொருட்களை 5லயும் 18லயும் அப்படியே போட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்து புதுசு சும்மா ஓரளவுக்கு மாத்திரம் 2020 2.0 சும்மா ஒரு பாயிண்டர் சொல்லிட்டு
இல்லைங்களா, அடுத்தடுத்து ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணாங்கன்னா 40% ஸ்லாப் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்லாபை உள்ள கொண்டு வந்தாங்க. 40% ரொம்ப விலை உயர்ந்த பொருட்களுக்கெல்லாம் 40% வரி போடுறோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. பெரிய மாற்றங்கள் இல்லை கொண்டு வந்தாங்க. பட் எந்த பொருட்களினுடைய விலையாவது ரொம்ப பயங்கரமா குறைஞ்சிருக்கான்னு கேட்டா இது தெரியல. காமனா நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களினுடைய விலை எதுவும் வீழ்ந்த மாதிரி தெரியல. ஸோ அதெல்லாம் பேசலாம். ரைட்டுங்களா? ஸோ இதெல்லாம் பார்க்கணும். ரைட்டா? இது வெளியில இருந்து வந்துட்டு கடன்லாம் வாங்குறாங்க இல்லைங்களா, நம்மளுடைய கண்ட்ரி வந்துட்டு இத்தனை ஆயிரம் கோடி இத்தனை லட்சம் கோடி அப்படின்னு ஸ்டேட்டும் இருக்குது சென்ட்ரலும் இருக்குது. இதெல்லாம் எப்பதான் அவங்க எல்லாம் வந்து திருப்பி செலுத்துவதற்கான அந்த கடன்ல இருக்க பெரிய பெனிஃபிட் என்னன்னா அவங்க அவங்க திருப்பி செலுத்துறதுங்கிற அவசியமே கிடையாது. வெறுமனே வட்டியை மட்டும் கட்டிட்டு இருந்தாங்களா போதும். சரிங்களா? வெறுமனே வட்டியை மட்டும் கட்டிட்டு இருந்தாங்களா போதும். அவன் லோன் கொடுக்க ரெடியா இருப்பான். லோன் கொடுத்துட்டே இருந்தாங்க. வட்டி வந்து அதுதான் அந்த வட்டிங்கிறது எப்படி ஆகுதுன்னா கொஞ்சம் வட்டி கொஞ்சம் பிரின்சிபல், கொஞ்சம் வட்டி கொஞ்சம் பிரின்சிபல் சேர்த்து கட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அந்த டெபிசிட் ஃபினான்ஸ் அடுத்ததான் பார்ப்போம். பட்ஜெட்ல அந்த பற்றாக்குறை நிதியை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அந்த பற்றாக்குறை நிதியை ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லா நாடுகள்லையும் அந்த கடனை எலிமினேட்டே பண்ண முடியும். அது தொடர்ந்துக்கிட்டே தான் வரக்கூடிய வருவாயோட இவங்க செலவினம் அதிகமாக பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வருவாய் ஆதாரங்களை பெருக்கி நம்ம முன்னாடி போகலாம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. கடன் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேற என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஏதாவது வகையில நம்மளுக்கு பணம் வருமா அப்படின்னு யோசிப்பாங்க. நான் சொல்றேன் பின்னாடி நான் சொல்றேன். அதர் லயபிலிட்டிஸ் அப்படின்னு இருக்கும். சில டார்கெட்டை அச்சீவ் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு பணம் வரும். ஸோ அப்போ அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால அதுவும் ஒரு சைக்கிள் தான். இப்போ உங்களால் தான் அது சுற்றிக்கிட்டே இருக்கும். எப்போ ஒரு எக்கனாமி வந்து லிபரலைஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தாராளமயமாக்கல் உள்ள வருதோ அப்போ வந்துருச்சுனாவே கண்டிப்பாக அங்கே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த பப்ளிக் டெட் பொது கடன்கிறத தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாவே இருக்கும். அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? பண்ண முடியாது. அண்ட் அது இல்லாமல் ஒரு சில நேரங்களில் கம்பல் பண்ணி வாங்க வைப்பாங்க. கம்பல் பண்ணி ஒரு சில அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண வைப்பாங்க. வேர்ல்டு பேங்க் அண்ட் IMF அது நடக்கும். சரிங்களா? ஸோ அது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கட்டிட முடியுமா? கட்டலாம். ஆனால் அதுக்கு வந்து வேற மாதிரி நம்மளுடைய எக்கனாமிக் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம ரீஸ்ட்ரக்சர் பண்ண ஆரம்பிக்கணும். சைனீஸ் எக்கனாமி இருக்காங்க இல்லையா, அது மாதிரி நம்ம ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். எல்லாமே உள்ள இருக்கக்கூடிய பொருட்களையே பயன்படுத்தணும். வெளிநாடை சார்ந்து இல்லாமல் இருக்கணும் நிறைய நேரங்களில். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் இன்னைக்கு ஏற்றுமதி ஒரு நாடுகிட்ட மட்டும் இல்லாமல் நிறைய நாடுகள்கிட்ட நம்ம ஏற்றுமதியை பெருக்கிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ப்ளஸ் அத்தியாவசிய பொருட்களினுடைய ஏற்றுமதியை நம்ம மேம்படுத்தணும். அத்தியாவசிய பொருட்கள்னா வேர்ல்டு மார்க்கெட்டில் எது அத்தியாவசிய பொருட்கள்னா வெப்பன் சப்ளை தான். இப்போ அமெரிக்கா வந்து ஏன் அவ்வளோ பெரிய நாடாக பொருளாதாரமாக இருக்குன்னா அவன் எல்லாருக்கும் வெப்பன் சப்ளை பண்ணுறான். ஸோ அப்போ அவன் வெப்பன் சப்ளை பண்ணும்போது அது அத்தியாவசியமாக இருக்கிறதுனால எல்லாரும் அவனை சார்ந்து இருக்காங்க. ஆனால் அவனுக்கு அரிசி பருப்புலாம் நாம் கொடுக்குறோம். அது அத்தியாவசிய பொருட்பா, அது அத்தியாவசிய பொருட்களாக அவனுக்கு தெரியறது. எது மணி வேல்யூ அதிகம்னா அந்த வெப்பனுக்கு தான். இந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை பார்க்கலாம். ஜஸ்ட் இது வந்து ஜிஎஸ்டியினுடைய விஷயங்கள். ஜிஎஸ்டினா என்ன, அதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறா, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அதனுடைய வகைகள்லாம் என்ன இருக்குது, அது நல்லது என்ன கெட்டது என்ன, ஸோ அது மாதிரியான விஷயங்களை பேசிட்டு அதனுடைய நோக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதை அடிஷ்னல் பாயிண்ட்ஸாக பார்த்துக்கோங்க. ரைட்டுங்களா? ஸோ இது ஜிஎஸ்டியினுடைய விஷயங்கள். அடுத்து